விவசாய நாடு. இது வெறும் சொல் விளையாட்டு அல்ல, நிஜம். ஒரு தாய் குழந்தையை தழுவுகிறாள். குழந்தை காயப்படுவதில்லை. குன்றை முகில் தழுவுகிறது. குன்று நொறுங்கி போவதில்லை. மாட்டை மனிதன் தழுவுகிறான். மாடு ஒன்றும் ரணப்பட்டு போவதில்லை. உழவர் பெருங்குடி மக்களை வாழ்த்த முடியவில்லை. வாழ்த்துகிற இடத்தில் அவர்களும் இல்லை, வாழ்த்தக்கூடிய இடத்தில் நாமும் இல்லை. அதனால் வேளாண் பெருங்குடி மக்களை வணங்கவே தோன்றுகிறது என்று மீண்டும் தெரிவிக்கிறேன். இந்தியா விவசாய நாடு என்று அறியப்பட்ட தேசம். தஞ்சை விளைந்தால் தமிழ்நாடே உணவுண்ணலாம். தமிழ்நாடு விளைந்தால் இந்தியாவே உணவுண்ணலாம். இந்தியா விளைந்தால் ஆசியாவே உணவுண்ணலாம் என்று சொல்லப்படுவது உண்டு, சொல்லப்பட்டது உண்டு. அந்த வாசகங்களெல்லாம் பழைய வாசகங்களாய் சென்று தேய்ந்து இற்றுவிட்டன. வாட் இஸ் யுவர் கல்ச்சர் என்று கேட்டார்கள் வெளிநாடு சென்றிருந்த ஒரு தலைவரிடம், இந்திய தலைவரிடம். அந்த இந்திய தலைவர் சொன்னார், அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர். அப்படி சொன்னவர் வல்லபாய் பட்டேல். இது வெறும் சொல் விளையாட்டு அல்ல, வார்த்தைகளின் ஜாலம் அல்ல, நிஜம், வரலாற்று நிஜம். வேட்டையாடி கொண்டிருந்த இனம் இடம் விட்டு இடம் உணவு தேடி தேடி அலைந்தது. வேட்டை என்பதே உணவை தேடும் முயற்சிதான். தன்னினும் வலிமையான மிருகங்களை, தன்னினும் விரைவான மிருகங்களை, தன்னினும் தப்பிக்க தெரிந்த மிருகங்களை மனிதன் வேட்டையாடி உணவுக்காக கொன்று தின்ற கலாச்சாரம்தான் வேட்டை கலாச்சாரம். விலங்குகள் எங்கெங்கு ஊர்கின்றனவோ, விலங்குகள் எங்கெங்கு நகர்கின்றனவோ அங்கங்கே வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் உணவு என்பது பழைய கால மனிதனுக்கு நகர்ந்து கொண்டே இருந்த பொருள். உணவு என்பது ஓடிக்கொண்டே இருந்த பொருள். உணவு என்பது இடம் மாறிக்கொண்டே இருந்த பொருள். இப்படி உணவை மனிதன் தேடி தேடி அலைந்தது வேட்டை கலாச்சாரம். ஒரு நாள் ஒரு மனிதனுக்கு ஒரு சிந்தனை வந்தது. உணவை தேடி நாம் உணவு இருக்கிற இடத்திற்கு போகிறோமே, நாம் இருக்கிற இடத்திற்கே உணவு வந்தால் என்ன என்று கேட்ட கேள்விதான் வேட்டையிலிருந்து விடுவித்து மனிதனை விவசாயத்திற்கு அழைத்து வந்தது. அதுவரைக்கும் ஓடி ஓடி உணவு தேடியவன் உட்கார்ந்து உட்கார்ந்து உணவு தேடினான். அதுதான் விவசாயம். அந்த விவசாயம் 10,000 ஆண்டுகளாக மனித கலாச்சாரத்தின் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்து வந்தது. தண்ணீரை தேடி மனிதன் அலைந்திருக்கிறான். தன் காலடியின் கீழே தண்ணீர் மண்ணுக்கு கீழே இருக்கிறது என்பதை கண்டறியவே அவனுக்கு 2000 ஆண்டுகளாயிற்று. தன் காலடியின் கீழே இருந்த தண்ணீரை கண்டுபிடிப்பதற்கே 2000 வருடம் ஆயிற்று என்றால் அவன் தண்ணீருக்கு அன்று முதல் அலைந்திருக்கிறான் என்பதுதான் பொருள். அந்த நிலை இந்த தொழில்நுட்ப யுகத்தில், விஞ்ஞான யுகத்தில், இந்த கல்வி யுகத்தில், இந்த தொழிற்புரட்சி யுகத்தில் மீண்டும் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. தஞ்சை மாவட்டத்தை பார்க்கிறோம், நெஞ்சை பிடித்து கொண்டே பார்க்கிறோம். ஒரு செல்வம் கொழித்த அந்த பூமி, நெல் குலுங்குகிற பூமி, அந்த பூமி பசுமை படர்ந்த பூமி இன்று பாளம்பாளமாய் வெடித்து கிடக்கிறது. ஒவ்வொரு வெடிப்பிலும் ஒரு விவசாயி புதைக்கப்படுகிறான். எதில் சென்று நெல் அறுத்தானோ, எந்த வரப்பில் நடந்து தன் வாழ்வை தேடினானோ அந்த வெடிப்பிலிருந்து பிணங்களை எடுத்து வருகிறார்கள். அந்த வரப்பிலிருந்து மனிதர்கள் பிணங்களை சுமந்து வருகிறார்கள். இந்த கலாச்சாரம் எதில் சென்று முடியும் என்ற அச்சத்தில் இப்போது நாம் இருக்கிறோம்.
1876 ஒரு பஞ்சம் வந்ததாகவும் 1901 ஒரு பெரும்பஞ்சம் வந்ததாகவும் வரலாற்று பதிவு இருக்கிறது. அந்த 2 பஞ்சங்களும் கூடி இந்த 2017 வந்துவிடக் கூடாதே என்பதுதான் எங்களது சமூக அச்சமாக இருக்கிறது. விவசாயிகள் நடுங்கி நிற்கிறார்கள். இலங்கை போர் முகாமில் உணவில்லாத இலங்கை தமிழர்கள் நத்தைகளை பிடித்து தின்றார்களாம். நத்தைகளை பிடித்து தின்றது போர் நடந்தால் நிகழும் என்பது போலவே பஞ்சம் நிகழ்ந்தாலும் அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரும். ஈழத்தில் சற்று தூரத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நேர்ந்த அதே நிலை தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வராது என்பதற்கு என்ன நிச்சயம்? நத்தை கூட ஈரம் இருந்தால்தான் கிடைக்கும். ஈரமே இல்லாவிட்டால் அந்த நத்தையும் செத்து போகும். சாப்பிடுவதற்கு நத்தை கூட கிட்டாத ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டு விடக்கூடாது என்று நாங்கள் அஞ்சி அஞ்சி நடுங்குகிறோம். 3ஆம் உலகப் போர் என்ற எனது நாவல் விவசாயத்தை மையப்படுத்தி எழுதப்பட்டது. புவி வெப்பமாதல், உலகமயமாதல், இந்திய விவசாயம், உலக விவசாயம் என்ற கருப்பொருளில் எழுதப்பட்ட அந்த நாவலில் 6 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னென்ன எச்சரிக்கை செய்திருந்தேனோ அந்த எச்சரிக்கை எல்லாம் நடைமுறைக்கு வந்துவிட்டதே என்று நடுங்குகிறேன், அஞ்சுகிறேன். நான் இன்னும் விவசாய பெருங்குடியைச் சேர்ந்தவன், இன்னும் விவசாயம் செய்கிறவன், கல்லூரிக்கு வருகிற வரைக்கும் உழுது விட்டு வந்தவன், பாடம் படித்து கொண்டே ஏர் பிடித்தவன், கவிதை எழுதி கொண்டே மாடோட்டியவன், ஆடு வைத்து கொண்டே தமிழ் படித்தவன். இன்னும் விவசாய கலாச்சாரத்தின் எச்சம் என் உடம்பிலும் மரபணுக்களிலும் இருக்கிறது. நான் அழுது கொண்டே எழுதினேன். மராட்டியத்தில் விதர்பா மாவட்டத்தில் முதலில் விவசாயிகளின் தற்கொலை தொடங்கியது. அது கர்நாடகத்தில் மாண்டியா மாவட்டத்துக்கு விரிந்தது. விதர்பாவில் நிகழ்ந்த விவசாயிகளின் மரணம் மாண்டியாவுக்கு இடம்பெயர்ந்து வந்துவிட்டது. இது தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக் கூடாதே என்ற அச்சத்தில் நான் 3ஆம் உலகப் போரில் எழுதினேன். 3ஆம் உலகப் போர் எழுதி முடிக்கப்பட்ட பொழுதே 11 விவசாயிகள் தஞ்சையில் தற்கொலை செய்து கொண்டார்கள். 3ஆம் உலகப் போரில் ஈட்டப்பட்ட பணத்தில் 11 லட்சத்தை அந்த 11 குடும்பங்களுக்கும் கொடுத்தேன். அங்கு பிணங்கள் இல்லை. ஒரு அரசாங்கமே ஆதரிக்க வேண்டும், அறநிறுவனங்கள் ஆதரிக்க வேண்டும், மத்திய அரசு ஆதரிக்க வேண்டும், இந்திய பிரதமர் ஆதரிக்க வேண்டும், தமிழக அரசு ஆதரிக்க வேண்டும். முதலில் தற்கொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். மரணம் 3 வகையானது. ஒன்று இயல்பான மரணம், இன்னொன்று தற்கொலை, இன்னொன்று கொலை. கொலை என்பது ஒரு மனிதன் மீது மனிதன் காட்டுகிற எதிர்ப்பு. மரணம் என்பது மனிதன் மீது இயற்கை காட்டுகிற எதிர்ப்பு. போகி பண்டிகையின் போது பழையதை கொளுத்தி பழகிய தமிழ் இனம் இன்றைக்கு கருகி போன பயிர்களை கொளுத்தி கொண்டிருக்கிறது. வாழ வசதி இல்லாத வீட்டை கொளுத்தி கொண்டிருக்கிறது. பழைய விவசாயத்தின் விவசாயிகளை இந்த போகி கொளுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். இந்தியா விவசாய நாடாக தொடர்ந்து முன்னேற வேண்டுமானால் உபரி மின்சாரம், உபரி தண்ணீர் இந்த இரண்டும் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். சுதந்திர இந்தியா சிலவற்றை பெற்றிருக்கிறது, பலவற்றை இழந்திருக்கிறது. இழந்த பட்டியலில் நான் நதிகளை பார்த்து அஞ்சுகிறேன், நதிகளை பார்த்து நடுங்குகிறேன். இந்தியா தொலைத்தது நதிகளை. எந்தெந்த ஊர்களில் நதிகள் குடிநீர் வாய்க்கால்களாக ஓடிக்கொண்டிருந்தனவோ அந்தந்த ஊர்களிலெல்லாம் நதிகள் சாக்கடைகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. எந்த நதிக்கரை ஓரத்தில் நாங்கள் கவிதை எழுதினோமோ அந்த நதிக்கரை ஓரத்தில் இன்று கழிவு வாய்க்கால் ஓடிக்கொண்டிருக்கிறது. நதிகளை தொலைத்து விட்டோம். இந்தியா, சுதந்திர இந்தியா ஆற்றி இருக்க வேண்டிய மிகப்பெரிய பணி நதிகளை இணைத்தல். நதிகள் என்ற திரவச் சங்கிலிகள் மூலமாகத்தான் இந்தியா இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நதிகளை இணைப்பதில்
நாம் மெத்தனம் காட்டிவிட்டோம் அல்லது மறந்து விட்டோம். உபரி தண்ணீரும் உபரி மின்சாரமும் எங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு விட்டால் அவர்கள் அரசாங்கத்தையும் எதிர்பார்க்க மாட்டார்கள், ஆண்டவனையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்கள் நமக்கு சோறிடுவார்கள், இந்த மண்ணை அவர்கள் வளப்படுத்துவார்கள். இந்த விவசாயம் நவீனப்படுத்தப்படாவிட்டால் விவசாயம் என்பது தன்னுடைய கடைசி கால எல்லையில் நின்று கொண்டிருக்கிறது என்றுதான் என்னை போன்றவர்கள் கருதுகிறோம். ஒன்று, விவசாயி நிலத்தை விட்டு வெளியேறி விடுவான். வெகு விரைவில் நிலத்தை விட்டு வெளியேறிய விவசாயி ஊரை விட்டு வெளியேறி விடுவான். விவசாயி நிலத்தை விட்டு வெளியேறாமல் பார்த்துக் கொள்வதும், விவசாயி அந்த ஊரை விட்டு வெளியேறாமல் பார்த்துக் கொள்வதும் இந்திய இறையாண்மையின் மிகப்பெரிய கடமையாக நான் கருதுகிறேன். உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு மிஞ்சாது என்ற பழமொழியை நான் சிறு வயதிலிருந்து கேள்விப்பட்டு வருகிறேன். அதை நான் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் அனுபவ பூர்வமாக உணர்ந்தேன். ஊரில் 1 ஏக்கரில் அக்ஷயா என்ற நெல் விதைத்தேன். அந்த 1 ஏக்கரில் இயற்கை விவசாயம் செய்து இயற்கையில் பயிர் விளைவித்து அந்த அரிசியை நாமும் நம் உறவுகளும் நட்பும் உண்ண வேண்டும் என்று திட்டமிட்டு இயற்கை விவசாயம் செய்தேன். 120 நாட்களில் அந்த நெல்லை அறுத்தேன். வந்தது மொத்தம் 39 மூட்டை. 39 மூட்டை நெல்லுக்கு அன்று இருந்த விலை 39,000. ஒரு மூட்டைக்கு 1000 ரூபாய். மொத்தம் விளைந்தது 39,000 ரூபாய். அந்த 39 மூட்டைக்கு நான் செலவழித்த செலவு தொகை 42,000 ரூபாய். இது இயற்கை விவசாயத்தில் நான் கற்ற பாடம். சரி, நான் சென்னையில் பாட்டு எழுதுகிறேன், பலரின் தயவால் வாழ்கிறேன். இந்த பாட்டு எழுதிய வருமானத்தில் இந்த இழப்பை ஈடுகட்டிக் கொள்கிறேன். என்ன செய்வான் விவசாயி? அந்த நெல்லை நம்பி அவன் தன் மகனுக்கு கல்வியை தீர்மானிக்கிறான், தன் மகளுக்கு திருமணத்தை நிச்சயிக்கிறான், தன் நோயுற்ற மனைவிக்கு வைத்தியம் பார்க்கிறான். எப்படி அந்த விவசாயி தன்னுடைய வாழ்வை தீர்மானித்துக் கொள்ள முடியும் இந்த விளைச்சலை நம்பி? ஒன்று, விவசாயம் மாற வேண்டும் அல்லது விவசாயி மாற வேண்டும். விவசாயிகளெல்லாம் அரசாங்க ஊழியர்களாக மாற வேண்டும். விவசாயிகளெல்லாம் நிரந்தரமான ஊதியம் பெற வேண்டும். நாம் இந்த கல்வி முறையிலேயே மாற்றம் கொண்டு வர வேண்டும். ஆண்டுக்கு 50,000 மருத்துவர்களையும் ஆண்டுக்கு 9 லட்சம் பொறியாளர்களையும் இந்தியா உற்பத்தி செய்து வெளியே அனுப்புகிறது. நான் கேட்கிற கேள்வி, ஆண்டுக்கு எத்தனை வேளாண்மை பட்டதாரிகளை நீங்கள் விவசாய வெளிகளில் அனுப்புகிறீர்கள்? விவசாய வெளிகளில் போவதற்கு படித்த இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்கள், வேளாண்மை கற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? விவசாயி நவீனமாக வேண்டும், விவசாயம் நவீனமாக வேண்டும். விவசாயி என்பவன் ஒரு படித்தவனுக்கு இணையாக, கற்றவனுக்கு இணையாக, அரசாங்க ஊழியனுக்கு இணையாக மதிக்கப்பட வேண்டும், ஊதியம் ஈட்ட வேண்டும். அதுதான் சமத்துவ இந்தியாவாக வளரும். மாற்று பயிர்களை சொல்லிக் கொடுங்கள். நீர் குறைந்த பயிர்களை பயிரிடுவதற்கு விவசாயிகளுக்கு கற்றுக் கொடுங்கள். முதலில் விளை நிலங்களை காத்து கொடுங்கள். இஸ்ரேலை போல வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர் மேலாண்மையை இந்திய விவசாயிகளுக்கு கற்றுக் கொடுங்கள். விவசாய நிலங்களில் நவீன விஞ்ஞான முறைகளை அரசு அதிகாரிகள் கற்றுக் கொடுத்துவிட்டு இலவசமாக அந்த கருவிகளை பதித்துவிட்டு இப்படி விவசாயம் செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுத்துவிட்டு வாருங்கள். இந்தியா வளர வேண்டுமென்றால் கிராமங்களில் தான் வளர வேண்டும். கிராமங்கள் வளர வேண்டுமென்றால் வேளாண்மையால் தான் வளர வேண்டும். வேளாண்மை வளர வேண்டுமென்றால் தண்ணீரும் மின்சாரமும் வேண்டும். இந்தியாவின் முதல் தேவை தண்ணீரும் மின்சாரமும் தான். வேளாண்மை வாழுகிற போதுதான் இந்தியா வாழும். இந்தியா வாழ்ந்தால் வேளாண்மை வாழும் என்று உலகம் சொல்லக்கூடிய காலம் வெகு விரைவில் வர வேண்டும், வரும். 4 யுகங்களை தாண்டி வந்திருக்கிறார்.
முதலில் வேட்டை யுகம், பிறகு வேளாண்மை யுகம், பிறகு தொழில் யுகம், இப்போது கல்வி யுகம். இந்த 4 யுகங்களை கடந்துதான் மனிதகுலம் நடைபோட்டு வந்திருக்கிறது. இதில் எந்த யுகம் மாறினாலும் வேளாண்மை யுகம் மட்டும் தன் எச்சங்களை அழியவிட்டு பார்ப்பதில்லை. வேளாண்மை யுகத்தின் எச்சங்களில் ஒன்றுதான் மாடு. என்றைக்கு காட்டு மாட்டை மனிதன் வசக்கி ஏரில் பூட்டினானோ அன்று தொடங்கியது வேளாண்மை நாகரிகம். அதுவரைக்கும் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தவனுக்கு நிலைத்த நாகரிகத்தை, நிலைத்த நிலத்தை விட்டு சென்றது மாடு, கற்றுத்தந்தது மாடு. மாடு என்ற சொல்லுக்கு தமிழில் செல்வம் என்ற ஒரு பொருள் உண்டு. எனவே மாடு என்பதைத்தான் தமிழர்கள் வேளாண்மை கலாச்சாரத்தின் எச்சம் என்றும் உச்சம் என்றும் அடையாளம் என்றும் கருதுகிறார்கள். எனவே மாடு என்பது தமிழர்களுக்கு ஒரு விலங்கு மட்டுமல்ல, வீட்டில் பெயர் வைக்கப்படாத, ரேஷன் கார்டில் சேர்க்கப்படாத ஒரு உறுப்பினர் என்று சொல்ல வேண்டும். மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு என்ற சொற்களெல்லாம் இதற்கு துலங்குகின்றன. முதலில் ஜல்லிக்கட்டு என்பது தமிழ் சொல் அன்று, அது வடமொழி. அதை தள்ளிவிடுவோம். மாடு பிடித்தல் என்பது வட்டார மொழி, அதையும் சற்று ஒதுக்க வைப்போம். தமிழில் இலக்கியத்தில் இந்த மாடு பிடித்தலுக்கும் ஜல்லிக்கட்டுக்குமான சொல் ஏறு தழுவுதல். இந்த சொல்லை தமிழர்களும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் மத்திய அரசும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தழுவுதல் என்ற சொல் எதன்பாற்பட்டது என்று. தழுவுதல் என்றால் மென்மையாக அரவணைத்தல். ஒரு தாய் குழந்தையை தழுவுகிறாள், குழந்தை காயப்படுவதில்லை. ஒரு காதலன் காதலியை தழுவுகிறான், காதலி வன்முறைக்கு ஆளாவதில்லை. குன்றை முகில் தழுவுகிறது, குன்று நொறுங்கி போவதில்லை. மாட்டை மனிதன் தழுவுகிறான், மாடு ஒன்றும் ரணப்பட்டு போவதில்லை. ஏறு தழுவுதல் என்ற இந்த சொல்லிலிருந்தே அது வீர விளையாட்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மாடு பிடித்து இதுவரைக்கும் எந்த மாடும் மரணமுற்றதில்லை. மனிதர்கள் காயப்பட்டதுண்டு, சில நேரங்களில் மரணமுற்றதுண்டு. அதை ஒப்புக்கொள்கிறோம். மரணம் இல்லாத நிகழ்வு வாழ்வில் என்ன இருக்கிறது? காளை பிடித்து பிழைத்தவனும் உண்டு, கல்லில் தடுக்கி செத்தவனும் உண்டு. போன வாரம் ஒரு செய்தி, மாரீஸ்வரி என்ற பள்ளி மாணவி குத்துச்சண்டை பயிற்சியற்ற போது இறந்து போனாள். நான் தொலைக்காட்சியில் பார்த்து கண் கலங்கினேன். ஒரு சிறுபெண், இளம்பெண், வளர வேண்டிய வளர்வரை பெண், அவள் மாண்டு போனாள் குத்துச்சண்டை பயிற்சியில். குத்துச்சண்டை பயிற்சியிலேயே ஒரு பெண் மாண்டு விட்டாள் என்பதற்காக குத்துச்சண்டை என்ற விளையாட்டையே உலகம் தடை செய்து விடுமா? ஒலிம்பிக்கில் இருந்து அதை எடுத்து விட முடியுமா? உலகம் அதை விளையாட்டல்ல, அதை மரணம் என்று தள்ளி வைத்து விட முடியுமா? முடியாது. அது போன்றதுதான் மாடு பிடித்தல் என்ற ஏறு தழுவுதலும். இன்னும் சொல்ல போனால் இந்துக்களின் கலாச்சாரத்தில் சிவபெருமானின் வாகனம் மாடு. சமூகவியல் விஞ்ஞானத்தின்படி அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சிவபெருமான் என்பவன் எங்களுக்கு மூத்த மனிதன், வேளாண்மை கலாச்சாரத்தின் முதல் வீரன். அவன் கடவுள் அல்ல, வேளாண்மை கலாச்சாரத்தின் எங்கள் மூத்த தாத்தன் சிவபெருமான் என்று கொள்ள வேண்டும். அவன்தான் காட்டு மாட்டை அடக்கி வசக்கி ஏரில் பூட்டி விவசாயத்தை தொடங்கி வைத்தான். அதனால்தான் விருது என்பது அவனுக்கு வாகனமாகவே ஆகிவிட்டது. விருதின் மீது ஏற்றி சிவபெருமான் கொண்டாடப்படுகிறான். மாட்டை
வசக்கியவன், மாட்டை அடக்கியவன், மாட்டை துன்புறுத்தியவன், மாட்டின் மீது சவாரி செய்கிறவன் என்று சிவபெருமான் மீது இந்தியாவின் ஈபிகோ எந்த பிரிவில் வழக்கு தொடுக்கும்? ஆகவே தமிழர்களின் இந்த உணர்வை, கலாச்சார நீளத்தை, வரலாற்று பெருமையை நம்முடைய மத்திய அரசும் உச்ச நீதிமன்றமும் புரிந்து கொள்ள வேண்டும். இது தமிழர்கள் மீது தொடுக்கப்படுகிற பண்பாட்டு போர் என்று யாரும் கருதிவிடக் கூடாது. இந்த இனக்குழுவின் உரிமை மறுக்கப்பட்டால் தமிழர்களின் ஒரு தேசிய இனம் நசுக்கப்படுகிறது என்று பொருள். ஒரு தேசிய இனத்தின் கலாச்சார உரிமை நசுக்கப்பட்டால் இந்திய இறையாண்மை மறுக்கப்படுகிறது என்று பொருள். இந்திய இறையாண்மை மறுக்கப்பட்டால் தேசத்திற்கு நல்லதல்ல என்று பொருள். காளை மாட்டுக்கு விடுதலை கொடுங்கள், எங்கள் கலாச்சாரத்திற்கு பெருமை கொடுங்கள். திருக்குறளை தமிழர்கள் தங்கள் ஞான அடையாளங்களாக கொள்ள வேண்டும். தமிழர்களுக்கு நில அடையாளம் உண்டு, இன அடையாளம் உண்டு, மொழி அடையாளம் உண்டு, உணவு அடையாளம் உண்டு, கலாச்சார அடையாளம் உண்டு. ஞான அடையாளம் உண்டா என்று ஒரு வினா எழுப்பப்பட்டால் அந்த வினாவுக்கு கிடைக்கிற கம்பீரமான விடை திருக்குறள். திருக்குறள் தான் தமிழர்களின் ஞான கருவூலம், ஞான அடையாளம். ஒரு இனத்தின் ஒட்டுமொத்த அறிவின் பிழிவு. ஒரு இனத்தின் நாகரிகம் எவ்வளவை கடந்து வந்திருக்கிறது என்பதற்கான சான்று திருக்குறள் என்று சொல்ல வேண்டும். எல்லா மொழிகளுக்குமே ஒரு கர்வ கம்பீரம் உண்டு. நிச்சயமாக அந்த மொழியை பேசுகிற இனம் அதை நம்பும். இதுதான் எங்கள் கர்வ கம்பீரம் என்று. தமிழர்கள் தங்களின் கர்வ கம்பீரமாக திருக்குறளை போற்றி கொண்டாடலாம். திருக்குறள் தாண்டி வந்த தூரம்தான் என்னை வியக்க வைக்கிறது. எந்த ஒரு இயக்கமும், எந்த ஒரு தத்துவமும், எந்த ஒரு நூலும் சில நூற்றாண்டுகள் நிலை பெற்று நிற்பதில்லை. தோன்றி 100 ஆண்டுகளில் மறைந்து போகிற தத்துவங்கள், 500 ஆண்டுகளில் தொலைந்து போகிற நூல்கள், ஏன் 50 ஆண்டுகளில் தொலைந்து போகிற சித்தாந்தங்கள் என்று உலகில் பல உண்டு. ஆனால் 2000 ஆண்டுகளாக தொலைந்து போகாத ஒரு ஞான கருவூலமாக, அழிந்து விடாத ஓர் அறப்பெட்டகமாக திருக்குறள் திகழ்வதை பார்த்தால் அந்த திருக்குறள் உள்ளடக்கம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை இந்த மானுடம் விளங்கிக் கொள்ளும். நீங்கள் கேட்கலாம், மதங்கள் 2000 ஆண்டை தாண்டி வரவில்லையா, சில இயக்கங்கள் தாண்டி வரவில்லையா என்று கேட்கலாம். மதத்தின் கருத்துக்களை தாங்கி நிற்பதற்கு அந்த மதமே ஒரு ஊடகமாக செயல்படுகிறது. ஒரு தத்துவத்தை தாங்கி நிற்பதற்கு ஒரு இயக்கமே ஒரு ஊடகமாக செயல்படுகிறது. ஆனால் எந்த மதச்சார்பும் இல்லாமல், எந்த இயக்கச் சார்பும் இல்லாமல், எந்த சமயச்சார்பும் இல்லாமல் திருக்குறள் 2000 ஆண்டுகளை தாண்டி வந்திருப்பதுதான் அதனுடைய பெரும் பெருமையாக நான் நினைக்கிறேன். காரணம், திருக்குறள் மதத்தை முன்னிலைப்படுத்தவில்லை. திருக்குறள் கடவுளை முன்னிலைப்படுத்தவில்லை. திருக்குறள் போரை முன்னிலைப்படுத்தவில்லை. திருக்குறள் மனிதனை முன்னிலைப்படுத்துகிறது, மனிதனுக்கு அறத்தை முன்னிலைப்படுத்துகிறது. சமயங்கள் மாறலாம், கடவுள்கள் மாறலாம், மனிதன் மட்டும் மாறாத உயிரினமாக இந்த பூமி உள்ள காலம் வரை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மனிதன் உள்ள காலம் வரை அவன் அறத்தோடு வாழ வேண்டும் என்பதை அறிவுலகம் வலியுறுத்தி கொண்டே இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த உலகம் எப்பொழுதுமே அறத்திற்கு பெரிதும் புறம்பானது. அறத்திற்கு பெரிதும் புறம்பானது என்பதனால்தான் அறத்தால் அது ஓரளவு கட்டி காக்கப்படுகிறது. இந்த அறத்தின் வலியுறுத்தல் கூட இல்லை என்றால் அறத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையை மனிதகுலம் இழந்துவிடும். அறம் என்பது சிறுபான்மைதான்.
சிறுபான்மை என்பதற்காகவே அது மலிந்தது என்று அர்த்தமில்லை. தங்கம் எல்லா உலோகத்தை விட சிறுபான்மைதான். இரும்பை விட, பித்தளையை விட, நிக்கலை விட தங்கம் எல்லா உலோகங்களிலும் சிறுபான்மைதான். ஆனால் அதுதான் மற்ற உலோகங்களை அளக்கிற அளவுகோலாக, அளக்கிற நெறியாக நிறைவேற்றிருக்கிறது. அறம் சிறுபான்மையாக இருந்தாலும் மனித குலத்தை கட்டி காப்பதற்கு அதுதான் அளவுகோலாக திகழ்கிறது. மனிதனை முன்னிலைப்படுத்துகிறார் திருவள்ளுவர். இந்த பூமிக்கு வந்து போன உயிரினங்கள் 1,00,000 இருக்கும். இன்றைக்கு நாம் பார்க்கிற பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், ஊர்வன, நீர்வாழ்வன, பாலூட்டிகள், எத்தனையோ இனங்கள் இன்று இருக்கின்றன. இவைகள் மட்டும்தான் பூமிக்கு வந்தவை என்றில்லை. வந்த இனங்களில் பல இனங்கள் தொலைந்து விட்டன. வந்து நிலைத்திருக்கிற இப்போது உள்ள இனங்களில் பல தொலைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மனிதன் என்பவர் மட்டும் தொலைய மாட்டான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. காரணம், மனிதனுக்கு மட்டும்தான் மனம் என்ற நுண்பொருள் இருக்கிறது. இந்த மனம் என்ற நுண்பொருள் தான் அவனை ஆராய வைக்கிறது. மனம் என்ற நுண்பொருள் தான் அவனை சிந்திக்க வைக்கிறது. மனம் என்னும் நுண்பொருள் தான் மனித குலத்தை முன்னெடுக்கிறது. மனம் என்ற நுண்பொருள் தான் அறிவியலை கட்டி ஆள்கிறது. மனம் என்ற நுண்பொருள் தான் வானத்தை அளந்திருக்கிறது, பூமியை குடைந்திருக்கிறது, உலகத்தை வென்றிருக்கிறது. இன்னொரு புது யுகத்திற்கு மனிதனை அழைத்துச் செல்வதற்கு மனம் என்ற நுண்பொருள் தான் மிகப்பெரிய பணியாற்றப் போகிறது. அந்த மனத்தை மேன்மைப்படுத்துகிறார் திருவள்ளுவர். அந்த மனம் இருப்பதனால்தான் மனிதன்தான் உலகத்தில் உயர்ந்த உயிரினம் என்று நம்புகிறார் திருவள்ளுவர். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தரம் உள்ளத்தனையது உயர்வு. மனிதனின் உயர்வு என்பது அவன் மனத்தை பொறுத்தது. அவன் மனம் எவ்வளவு உயரம் பெறுகிறதோ அவ்வளவு உயரத்தை மனித இனம் பெறுகிறது என்று அவர் நம்புகிறார். எனவே மனிதனை முன்னிலைப்படுத்தியதையும் மனத்தை முன்னிலைப்படுத்தியதையும் திருவள்ளுவர் தன் திருக்குறளில் மிக உயர்த்தி பிடிக்கிறார். இந்த 2 நுண்பொருள்களும் திருக்குறளை உலக பொதுமை மிக்க ஒரு நூலாக மாற்றியிருக்கின்றன. மாக்கியவல்லி என்று இத்தாலிய சாணக்கியன் ஒருவன் இருந்தான். அவனும் அரசியலை எழுதியிருக்கிறான். திருவள்ளுவரும் அரசியலை எழுதியிருக்கிறார். அந்த மாக்கியவல்லி சொல்லுகிறான், வெற்றிதான் ஓர் அரசனுக்கு முக்கியம், வழிகள் அல்ல. ஓர் அரசன் எப்போதுமே நல்லவனாகவே திகழ வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவன் மிருகத்தின் குணத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அரசன் மிருகத்தின் குணத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது சிங்கமா நரியா என்பதை அவனே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இது மாக்கியவல்லியின் வாசகம். அரசனாக இருக்கிறவன் மிருகத்தின் குணத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இத்தாலிய சாணக்கியன் மாக்கியவல்லியின் கூற்று. மாக்கியவல்லி உலக அறிஞர்களால் முற்று பார்க்கப்பட்டவன், சிலரால் கொண்டாடப்படுகிறவன். வள்ளுவர் சொல்கிறார், இல்லை, அறம்தான் அரசனுக்குரிய முதற்கூறு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். அவன் அரசனுக்கு மிருக நிலையை திணித்தான். வள்ளுவர் அரசனுக்கு கடவுள் நிலையை மேலெழுப்புகிறார். மிருக நிலைக்கு அரசனை கீழே இழுக்கிறார் மாக்கியவல்லி. கடவுள் நிலைக்கு அரசனை மேலிழுக்கிறார் திருவள்ளுவர். இதனால்தான் என் ஐயன், என் அப்பன், என் அரசன் திருவள்ளுவனை தமிழினத்தின் தலைவன் என்று என்னை போன்றவர்கள் கொண்டாடுகிறோம். மனு தர்மம் சொல்லுகிறது, வேள்வி செய்யலாம் என்று, உயிர்களை பலியிடலாம் என்று. தனக்கு உணவாகக்கூடிய மிருகங்களையும் பறவைகளையும் வேள்விக்கோ தாய் தந்தையரின் நன்மைக்கோ ஒருவன் பலியிடலாம் என்பது மனு தர்மத்தின் அழிக்க முடியாத வாசகம், அழுத்தமான வாசகம். திருவள்ளுவர் இதை ஒப்புக்கொள்ளவில்லை. உயிர் பலியை திருவள்ளுவர் ஒப்புக்கொள்ளவில்லை. உயிரை உண்ணுதலையே திருவள்ளுவர் ஒப்புக்கொள்ளவில்லை. அந்தணர் என்போர் யார் என்பதற்கு விளக்கம் சொல்ல வந்தவர், அந்தணர் என்பவர் பிறப்பால் வருகிறவர் அல்லர், குணத்தால் வருகிறவர். அந்தணர் என்போர்
அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எவ்வுயிர்க்கும் என்று போட்ட போதுதான் வள்ளுவ பேராசான் மேலோங்குகிறான். இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்யாதவன் அல்ல சிறந்தவன். நண்பனுக்கு தீங்கு செய்யாதவன், மனைவிக்கு தீங்கு செய்யாதவன், இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்யாதவன் அவன் அல்ல. எந்த உயிர்க்கும் தீங்கு செய்யாமல் செந்தன்மை பூண்டு ஒழுகுகிறவன் எவனோ அவனே அந்தணன் என்று ஒரு புதிய இலக்கணத்தை வள்ளுவர் படைக்கிறார். இந்த வள்ளுவனை கொண்டாடாமல், இந்த வள்ளுவனை நாம் பாடாமல், இந்த வள்ளுவனை மனப்பாடம் செய்யாமல் நாம் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த பெருமையும் வாய்க்கும் என்று நான் நினைக்கவில்லை. நான் திருவள்ளுவரை வணங்குகிறேன் ஞானத்திற்காக, திருவள்ளுவரை போற்றுகிறேன் அறத்திற்காக, திருவள்ளுவரை நேசிக்கிறேன் காமத்துப்பாலில் அவர் எழுதிய கவிதைக்காக. பெற்றோர்களே, தமிழ் வழி வந்தவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழில் பெயரிடுங்கள். இஷில் முடிகிற பெயர்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக துலங்குகிறது என்று நான் அஞ்சுகிறேன், வருந்துகிறேன். உன் பெயர் என்ன என்று ஒரு பெண்ணை கேட்டால் அவள் ஒரு வடமொழி பெயரை சொல்லுகிறாள். ஒரு பையனை கேட்டால் அவன் ஒரு வடமொழி பெயரை சொல்லுகிறான். சரி, இருக்கட்டும், இந்த பெயருக்கு என்ன பொருள் என்று கேட்கிறேன். அவர்கள் வானத்தை பார்க்கிறார்கள். அந்த பெயருக்கான பொருள் வானத்தில் இல்லை. அந்த பெயருக்கான பொருள் அவர்களுக்கே தெரியாது. பொருள் தெரியாத பெயர்களை ஓசைக்காக வைத்துக் கொள்கிற பழக்கம் தமிழர்களின் பழக்கம் அல்ல. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. மொழிப்பொருள் காரணம் விழிப்ப தோன்றா என்பது தொல்காப்பியம். நம் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயரை இடுங்கள் என்று உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அப்படி தமிழ் பெயர் இட்ட பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு 15 வயதுக்குள் 100 திருக்குறளை மனப்பாடமாக அவர்கள் நெஞ்சில் எழுதி ஏற்றினால் நீங்கள் தமிழர்களின் கடமையை செய்தீர்கள் என்ற பெருமையை பெறுவீர்கள். 100 திருக்குறளை 15 வயதுக்குள் ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் சொல்ல கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு தமிழ் வந்துவிடும், ஓசை வந்துவிடும், பொருள் வந்துவிடும், பெருமை வந்துவிடும், தமிழ் என்ற இன அடையாளம் வந்துவிடும். அருள் கூர்ந்து தமிழ் பெற்றோர்களே, நீங்களும் திருக்குறள் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கற்றதை உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். வள்ளுவர் புகழ் வாழ்க, வள்ளுவரை கற்கிறவர்கள் வாழ்க. வணக்கம். இந்தியா விவசாய நாடு. இது வெறும் சொல் விளையாட்டு அல்ல, நிஜம். ஒரு தாய் குழந்தையை தழுவுகிறாள். குழந்தை காயப்படுவதில்லை. குன்றை முகில் தழுவுகிறது. குன்று நொறுங்கி போவதில்லை. மாட்டை மனிதன் தழுவுகிறான். மாடு ஒன்றும் ரணப்பட்டு போவதில்லை.